தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். நெல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய 21ஆம் நாள் மகோற்சவ நிகழ்வாக வேல் விமான நிகழ்வு இன்று இடம்பெற இருக்கின்றது. அந்த காட்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு ஆலய சூழலில் எங்களுடைய தொழில்நுட்பவியலாளர்கள் வர்ணனையாளர்கள் ஆயத்தமாக இருக்கின்றனர். எனவே அந்த வெளிவீதி வருகின்ற அந்த அற்புதமான திருக்காட்சியுடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். 750 ஆண்டுகள் வரலாற்று பழமைமிக்க ஈழநல்லூர் திருப்பதியின் 21ஆம் நாள் மகோற்சவ விழாவின் வேல் விமான விழாவாக இன்றைய விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேல் விமானம் அந்த ஞானவேல் பெருமானை வள்ளிதேவ யானை சமேதராக சுமந்த வண்ணம் அந்த கோபுர வாசலில் இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை காண்கின்றோம். அங்கே அந்த வேல் விமானத்தின் பின்னணியாக ராஜகோபுரத்தின் முன்னே மணிமண்டபம், அந்த மணிமண்டபத்தின் முன்னே அந்த வேல் விமானம் தங்க ரதமாக பளபளக்க மெல்ல நகர்ந்து வருகின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக அடியவர்கள் பரவசம் அடைந்து கந்தப்பெருமானை வழிபடுகின்ற அந்த தன்மையை காண்கின்றோம். உமையம்மையால் கந்தப்பெருமானுக்கு அளிக்கப்பட்ட அந்த திருவேல் ஞானவேலாக, வீரவேலாக, விண்ணோர் சிறை மீட்ட தீரவேலாக, சூர்மார்பு பிளந்த வேலாக, கிரவுஞ்சம் பிளந்த வேலாக, வெற்றி வேலாக அந்த வேல் விமானத்திலே பவனி வருகின்ற அந்த தன்மையை நாங்கள் காண்கிறோம். கந்தன் 21வது நாள் மாலை விழாவிலே, 21ஆம் நாள் உற்சவத்தின் மாலை விழாவிலே மாலை நேர அந்த வேல் விமானத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அழகிய வேல் விமானத்திலே அந்த வேல் பெருமான் ஞான வேலாக மெஞ்ஞான வடிவமாக காட்சி தருகின்ற அந்த தன்மையை இந்த திருவீதியிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆம், பக்தர்கள் கூட்டம் மெல்ல மெல்ல நகர்ந்து வர அந்த பக்தரின் அந்த அடியவர் வெள்ளத்தின் நடுவே அந்த வேல் விமானம் நிவர்ந்து வருகின்ற அந்த காட்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஈழத்தின் பல பாகங்களிலிருந்தும் ஒன்று சேர்ந்திருக்கின்ற முருக அடியவர்கள் இந்த திருத்தலத்தின் அந்த திருவீதியிலே நின்று கந்தப்பெருமானை பக்தியோடு ஆராதித்து நிற்கின்ற அந்த நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கற்பூர ஜோதி முன்னே நகர்ந்து வர இது வழமையாக ஒவ்வொரு உற்சவத்தின் பொழுதும் ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய பவனியின் பொழுதும் இந்த கற்பூர ஜோதி நகர்ந்து வருகின்ற தன்மையை நாங்கள் காண்கிறோம். அந்த கற்பூர ஜோதியின் பின்னே கந்தப்பெருமானுடைய அந்த வேல் விமானம் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. அந்த வேல் விமானத்தை சூழ தீபங்களால் பக்தர்கள் அந்த கந்தனை ஆராதிக்கின்ற அர்ச்சிக்கின்ற அந்த தன்மைகளை எல்லாம் இந்த திருவீதியிலே நின்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கந்தனுடைய அந்த வேல் விமான பவனி ஆலய முன்றலிலிருந்து தேர்முட்டி நோக்கி மெல்ல மெல்ல அந்த பருத்தித்துறை சாலையை அண்மித்து கொண்டிருக்கின்றது. ஆம், அந்த கந்தனினுடைய திருப்பவனி அடியார் தரிசனத்திற்காக அடியவர்களுக்கு அருள்வாளிப்பதற்காக அந்த ஞானவேல் நல்லையில் குடிகொண்டிருக்கும் அந்த வீரவேல் இன்று வள்ளிதேவ யானை சமேதராக மலர் மாலைகளால் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அங்கு தகதகன்று மின்னுகின்ற அந்த தங்க நிறமான அந்த வேல் விமானத்திலே கந்தப்பெருமான் எழுந்தருளி காட்சி தருகின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த தேரடி பழமை மிக்கதும் பெருமை மிக்கதுமான தேரடி. இந்த தேரடியிலே இன்று நேற்றல்ல அன்றைய காலத்திலிருந்து பல சித்தர்கள் அருளாட்சி புரிந்து அருள் வழங்கிய தேரடியாக இந்த நல்ல தேரடியை நாம் கருதி கொள்ளுகின்றோம். எசக்கியர் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது யோகி இந்த தேரடியிலே இந்த மண்ணிலே வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. பழைய நல்லூர் முத்திரை சந்தையில் காணப்பட்டாலும் இந்த புதிய நல்லூர் பெருமை மிக்க நல்லூராக விளங்குகின்ற தன்மையை நாங்கள் காண்கிறோம். நல்லூர் தேரடி என்று சொன்னால் அங்கே ஞானம் ஊறுகின்ற ஒரு இடமாக, ஞானத்தின் உறைவிடமாக அந்த தேரடி விளங்குகிறது. அந்த தேரடியை அண்மித்து தெற்கு திசை நோக்கி கந்தனின் அந்த வேல் விமானம் மெல்ல மெல்ல நிவர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மைகளை காண்கிறோம். அங்கே முழவென்று சொல்லப்படுகின்ற அந்த வாத்தியம் வானை பிளக்க அந்த முழவு வாத்தியத்தோடு பக்தர்களின் அரோகரா கோஷத்தோடு அங்கே
கந்தனுடைய திருப்பவனி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அலை அலையாக திரண்டு வந்த அடியவர் கூட்டம் அந்த வேல் விமானத்தின் அந்த திருவடத்தை தாங்களும் பற்றிவிட வேண்டும், கந்தப்பெருமானின் அந்த அருளை தாங்களும் பெற்றுவிட வேண்டும் என்ற விருப்போடு கந்தனின் அந்த வேல் விமானத்தை மெல்ல மெல்ல நிவர்த்தி வருகின்ற அந்த தன்மைகளை இந்த திருவீதியிலே கண்டு கொண்டிருக்கிறோம். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் என்று அந்த வேலை, அந்த வேற்பெருமானை எங்களுடைய அடியவர்கள் கூட்டம் கந்தனை பக்தியால் பாடுகின்ற பரவசிக்கின்ற அந்த காட்சிகளை இந்த திருவீதியிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். கந்தன் உருவமாகவே அந்த ஞான வேல் திகழ்கின்றது. அஞ்ஞான இருளகற்றி மெஞ்ஞான பெருமாழ்வை மெஞ்ஞான ஒளியை வழங்குகின்ற அந்த ஞான வேல், அந்த ஞானத்தின் உறைவிடமான அந்த திருவேல் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு அந்த வேல் விமானத்திலே மெல்ல மெல்ல நிவர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகளை காண்கிறோம். அந்த நெல்லை திருப்பதியின் வேல் விமானம் கந்தப்பெருமானின் அந்த மெஞ்ஞான வேலை வள்ளி தெய்வ யானை சமேதராக சுமந்த வண்ணம் அடியவர் நிவர்த்தி வர பக்தி பரவசத்தோடு கூடி நிற்கின்ற அந்த அடியவர் திருக்கூட்டத்தின் நடுவே, அந்த பெரும் சமுத்திரத்தின் நடுவே மெல்ல நிவர்ந்து வருகின்ற இந்த நேரத்திலே சைவப்புலவர் சுமுகலிங்கம் அவர்கள் அந்த காட்சியை இப்பொழுது வர்ணிப்பார். எல்லாம் வல்ல நல்லையம்பதியிலே எழுந்தருளி அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கந்தவேல் பெருமானுடைய வேல் விமானம் இப்பொழுது அழகிய தங்கரதத்திலே அந்த வேல் விமானம் என்று சொல்லப்படுகின்ற உற்சவ பெருவிழா வள்ளி தேவையான சமேதராக எழுந்தருளி வருகின்ற காட்சி இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று காலையிலே கயவல்லி மகாவல்லி உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற உற்சவம் இங்கே எம்பெருமானுடைய காலை உற்சவமாக சிறப்பாக இடம்பெற்றது. எம்பெருமானுடைய உற்சவம் 25 நாட்கள் உற்சவங்களை கொண்டதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாள் உற்சவம் ஒவ்வொரு தத்துவார்த்தமான உற்சவமாக அமைவதை வரலாற்றிலே நாங்கள் அறிய வேண்டும். அந்த வகையிலே எம்பெருமானுக்கு கொடியேறி என்று 21வது நாள். ஆனால் கொடியேறுவதற்கு முன்பதாக 1 மாத காலமாக கிரியாபூர்வமான வழிபாடுகள் நெல்லையம்பதியிலே நடைபெற்று வந்துதான் அந்த கொடியேறுகின்றது. ஆகவே கொடியேறுகின்ற வரலாற்றை நாங்கள் பார்த்தால் எம்பெருமானுடைய ஆலய வரலாறு இன்று நேற்று தோன்றியதல்ல. அதற்கு எடுத்துக்காட்டாக உற்சவங்கள் அமைகின்றன. உற்சவங்களின் சிறப்புகளை உணர்ந்த பக்தடியார்கள் எம்பெருமானை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆதங்கத்திலே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இங்கே குருவாக வந்து தந்தைக்கு உபதேசித்தவன் அல்லவா இந்த முருகன். அதனாலே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த கந்த பெருமான் வேட்பெருமான் மயில் மீது ஏறி வருகின்ற இந்த காட்சி உண்மையிலேயே சூரபன்மனுக்கு மாயைக்கும் காசிப முனிவருக்கும் மகனாக பிறந்தவன் அந்த சூரன். இறுதியாக தன்னுடைய ஆணவமலம் ஒடுங்கப்படுகின்றது. கண்மமலம் அங்கே சேவலாக இருக்க மாயாமலமானது அங்கே மயில் வாகனமாக எம்பெருமானை தாங்குகின்றது. இந்த சூரபன்மனுடைய தவத்தின் வலிமைதான் இன்று மயில் வாகனமாகவும் சேவற்கொடியாகவும் இன்று எம்பெருமானிடம் இருக்கின்றான் என்றால் தவத்தின் வலிமை. அதாவது அரிது மானிடராக பிறத்தலரிது அதனும் அரிது கூன்குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தலரிது பிறந்த காலையில் தானமும் தமமும் தான் நயத்தலரிது. அங்கே சூரபன்மன் செய்து கொண்ட தவத்தின் காரணமாக சிவபெருமானிடம் பெற்றுக்கொண்ட தவத்தின் காரணமாக அங்கே அவனுடைய ஆணவம் மேலிட்ட பொழுதுமே எம்பெருமானுடைய அந்த கந்தவேற் பெருமானுடைய எல்லாம் வல்ல கந்தவேற் பெருமானுடைய அருளுக்கு பாத்தியமாகி அவனுடைய வாகனமாகவும் சேவற்கொடியாகவும் இருக்கின்ற இந்த வேளையிலே எல்லாம் வல்ல நெல்லை கந்த பெருமானும் அதேபோன்று சூரசம்கார முருகனாக கந்தசஷ்டி காலத்திலே தோற்றம் பெறுவான். இப்பொழுது மகோற்சவ காலத்திலே இன்று தங்க ரதத்திலே வேல்விமான உற்சவத்தை எம்பெருமான் அடியார்கள் பிடைசூழ நாம பஜனை பிடைசூழ திருமுறைகள் பாராயணம் ஒலிக்க திருமுறை மன்றத்தினுடைய திருமுறைகள் ஒலிக்க திருமந்திரம் ஒலிக்க எம்பெருமான் எழுந்தள்ளி வருகின்ற காட்சியோடு தொடர்ந்து இணைகின்றார் சைவப்புலவர் ரமணிதம் அவர்கள். ஆம், சுமுகலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற எம்தமிழ் உறவுகளுக்காக கரடிய தமிழ்வன் தொலைக்காட்சி இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றது. கந்தப்பெருமானுடைய அந்த வேல் விமானம் தங்க ரதம் தென்மேற்கு வடமேற்கு மூலையிலே தெற்கு வீதியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தன்மையை கண்டு கொண்டிருக்கின்றோம்.